ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு பீக்கங்காய் பொரியல் பார்க்கலாங்க. பீக்கங்காய் எல்லோரும் வணக்கிற மாதிரி தான் நம்ம ஃபினிஷிங்கில் வந்து நம்ம தேங்காய் போட்டு இறக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு பதிலாக வேறு இன்க்ரீடியன்ட் போட போகிறேன். அது என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. வடச்சட்டியில் போட்டு 2 வரமிளகாய், ஒரு 3-4 பல் பூண்டை வந்து தொளிச்சு இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதை நல்லா வறுத்துட்டு அப்புறம் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். வறுத்து தனியாக ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம காய் வணக்கிக்கலாம். சரிங்களா? இது தனியாக எடுத்து வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுட்டு இறக்கி வச்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம எப்பவும் செய்கிறது தான் காய். எப்பவும் வணக்கிற மாதிரி தான் இதை அரைச்சி போட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்டியாக இருக்கும் பீக்கங்காய். வாங்க எப்படி செய்கிறதுன்னு. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு நல்லா அது பொரிஞ்சோன்னையுமே ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை. சரிங்களா? காரத்துக்கு வந்து நம்ம தான் வந்து 2 மிளகாய் வந்து வறுத்துட்டோம். அதை அரைச்சி ஃபினிஷிங்கில் போட போகிறோம். பீக்கங்காய் நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். எங்கள் மிளகாய் வந்து வரமிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் 2 போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க. உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு ஒரு கலக்கி நல்லா கலக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் தான் வேகணும். ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். தண்ணி வந்து அதே விடும். சரிங்களா? நம்ம அவ்வளோதான் மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை இதுக்குள்ளே போடுறது தானுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வேர்க்கடலை. நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம எப்போ செய்கிறத ஒரே ஒரு ட்ரிக்ஸ் மட்டும் மாறுது, அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பாட்டுக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எதுக்கு வேணால் சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் டிஷ்ஷே இது தான். பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். சூப்பரான பீக்கங்காய் பொரியல் ரெடிங்க. தேங்க்யூங்க.